ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்து உங்களை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்த போதுமானது என்பதை நாம் அறிவோம். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்கென்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கவனிக்கும்படி விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அற்புதமான உயிரோடு எழுந்த உயிரோடு இருக்கிற இயேசுநாதர் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை. தம்முடைய சீஷர்களை இந்த பூமியிலே விட்டு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுகிற முன்னால் இயேசு சொன்ன அற்புதமான வார்த்தைகளை இங்கே நாம் படிக்கிறோம். அவருடைய வார்த்தை ஜீவனும் ஆவியுமானது. அவருடைய வார்த்தைகள் தைரியப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துகிற வார்த்தைகள். இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லி திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்களோடு உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களோடு இருக்கிறேன். I am with you all the days of your life. நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, அவருடைய பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்ற பெயருக்கு அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார். God is with us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் உங்களோடு யார் இருக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நிச்சயமாக அவர் உங்களோடு இருக்கிறார். பயப்படாதிருங்கள். சமீபத்திலே என்னோடு பணி செய்கிற ஒரு அன்பு சகோதரி, அவர்கள் கிறிஸ்தவர் அல்ல, அவருடைய கிறிஸ்துவ சகோதரி ஒருவர் இருக்கிறார்கள், நண்பர். அவரிடம் கேட்டார்கள், உங்கள் தெய்வம் என்னோடு கூட பேசுவாரா? Will your God talk to me? அப்பொழுது அந்த சகோதரி சொல்லி இருக்கிறார்கள், இரவு நீ படுப்பதற்கு முன்பதாய் ஒரு சிறிய ஜெபம் செய்துவிட்டு படு. ஏசப்பா என்னோட பேசுங்கள் என்று உன் உள்ளத்திலிருந்து நீ கேட்டு படுத்துக்கொள், கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார் என்று. அப்படியே இந்த சகோதரி படுப்பதற்கு முன்பதாய் முதல் முறையாய் என்னோடு கூட ஜீசஸ் நீங்கள் பேசுவீங்களான்னு கேட்டுட்டு படுத்திருக்காங்க. அவங்க சற்றிலும் எதிர்பாராத விதமாய் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சத்தம் அவர்களுக்கு தொனித்தது. என்ன ஆச்சரியம்! எழுந்தார்கள். உள்ளத்தில் மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. அடுத்த நாள் அவர்கள் ஜெப கூட்டத்துக்கு வருகிற போது, அன்றைக்கு அங்கிருந்த ஊழியர் கொடுத்த செய்தி எல்லாமே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற தலைப்பிலேயே பேசி கொண்டிருந்தாங்க. எத்தனை ஆச்சரியம், எத்தனை ஆறுதல், எத்தனை உண்மை! இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர், பேசுகிற ஆண்டவர். அவர் சொல்லுகிற ஒரு பிரதானமான வார்த்தை, நான் உன்னோடு இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கிற போது, ஏசா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அதே வார்த்தை இங்கே இருக்கிறது. அவர் இம்மானுவேல். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்களின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 11ஆம் வசனங்களை வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். ஆம் பிரியமானவர்களே, அவர் நம்மோடு எப்படி இருக்கிறார்? உயர்ந்த அடைக்கலமாய் இன்றைக்கும் இருக்கிறவர். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும்.
எத்தனையோ பேர் என்றைக்கும் உன்னோடு இருப்பேன் என்று கைப்பிடித்தவர்களெல்லாம், வாக்கு கொடுத்தவர்களெல்லாம் ஒருவேளை இன்றைக்கு நம்மோடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளவராய், சர்வ வல்லவராய், நம்மை விசாரிக்கிறவராய், உயர்ந்த அடைக்கலமாய் உயிரோடு இருக்கிற இயேசு நம்மோடு இருக்கிறார். உங்கள் இருதயம் தைரியப்படட்டும். ஒரு வார்த்தை போட்டு இருக்கிறது, சகல நாட்களிலேயும், இன் ஆல் டேஸ். அப்படியானால் இந்த பூமியிலே மனுஷன் வாழ்கிற நாட்கள் என்றைக்கும் ஒரே விதமாய் இருப்பதில்லை. உதாரணத்துக்கு நீங்கள் சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், இங்கே இப்படி ஒரு வார்த்தை வேதத்திலே போட்டிருக்கிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? கர்த்தருடைய கண்கள் அவனை பார்க்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அற்பமான ஆரம்பத்தின் நாள். தேவன் உங்களோடு கூட எந்த நாட்களிலே இருப்பார்? இந்த வசனம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாள். உங்கள் ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம். எப்பொழுதுமே இந்த உலகம் இருக்கிறவர்களை மதிக்கிறது, இல்லாதவர்களை இழிவாய் நினைக்கிற உலகம் இது. உங்களுக்கு பதவி இருக்கிறது, பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது என்றால் எப்பொழுதும் ஒரு கூட்டம் உங்களோடு இருக்க ஆசைப்படுவார்கள். நீங்கள் ஒருவேளை இழக்க ஆரம்பித்தால், நஷ்டத்தை சந்தித்தால், ஒருவேளை அடுத்தவர்களை கை எதிர்பார்க்கிறீர்கள் என்று அவர்களுக்கு தெரிந்தால், உங்களோடு இருக்கிறவர்கள் எல்லாமே மறைந்து விடுவார்கள். மாயமாகி விடுகிற உலகம் இது. ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாள். பலருடைய வாழ்க்கையிலே ஆரம்பம் அற்பமாய்த்தான் காணப்படுகிறது. தேவன் யார் தெரியுமா? ஒரு மனுஷனை பார்க்கிற போதே அவனுடைய முடிவை ஆரம்பத்திலேயே பார்க்கிற தேவன். God sees the end from the beginning. நாம் இப்பொழுது இருக்கிறதைத்தான் பார்க்கிறோம். இப்பொழுது சூழ்நிலைகள், இப்பொழுதைய பிரச்சனைகள், இப்பொழுதைய கலக்கங்கள், இப்பொழுதைய தடைகள், இப்பொழுது இருக்கிற இயலாமையைத்தான் நம்முடைய கண்கள் பார்க்கிறது. ஆனால் உயிரோடு எழுந்த இயேசு எப்படிப்பட்டவர்? நீங்கள் என்னவாக அவரால் மாற்றப்பட முடியும் என்பதை பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை அவர் கரத்திலே கொடுக்கிற போது, உயிர்த்தெழுந்த இயேசப்பா எங்களை நடத்தும் என்று நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற போது, தேவன் உங்களுடைய பின்னாட்களில் எப்படியாக நீங்கள் அவரால் சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்து, அதற்கு ஏற்ற வண்ணமாய் உங்களை வணைந்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். அற்பமான ஆரம்பத்தின் நாள். அது ஒருவேளை உங்கள் சபை கட்ட ஆரம்பித்த நாளாக இருக்கலாம், உங்கள் ஊழியம் ஆரம்பித்த நாளாக இருக்கலாம், உங்கள் திருமண நாளாக இருக்கலாம், நீங்கள் ஜெனிப்பித்த நாளாக இருக்கலாம், ஸ்கூலுக்கு போன முதல் நாள், வேலைக்கு சேர்ந்த முதல் நாள், உங்கள் வியாபாரம் தொடங்கின முதல் நாள். பிரியமானவர்களே, பல நேரங்களிலே ஆரம்பம் அற்பமாய்த்தான் காணப்படுகிறது. Sometimes there is not more people to help you. என்னத்தை செய்ய போகிறார்கள், எப்படி இருக்க போகிறார்கள், பார்த்து விடுவோம் என்று ஏளனமாய் பேசுகிறவர்களும் நம்மை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் யார்? அவருடைய கண்கள் உற்று நோக்கி பார்க்கிறதாய் வேதம் சொல்லுகிறது. God is able. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இயலாமையிலே தேவன் அவர் வல்லமை விளங்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நாட்களிலே, அற்பமான நாட்கள், பெரிதாக சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை, பெருமைப்படுத்தி கொள்ள ஒன்றுமில்லாத நாட்கள். தேவன் யார்? அந்த நாட்களிலே உங்களோடு இருக்கிறவர். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் நிலைமையை யோசித்து பாருங்கள். பின்னாலே திரும்பி பார்க்கும்போது ஒருவேளை அந்த பாடல் கூட உங்களுக்கு வரும், கடந்து வந்த நாட்களை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, தேவன் அற்பமான ஆரம்பத்தினாலே அசட்டை பண்ணுவதில்லை.
ஒருவேளை நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை அசட்டை பண்ணுவதில்லை. உங்கள் ஆரம்பம் அவராக இருக்கட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர் ஆல்ஃபா அண்ட் ஒமேகா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் ஆரம்பமும் அவரே முடிவுமாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமானவர். உங்கள் வாழ்க்கையிலே அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம். தேவனோடு நீங்கள் ஆரம்பிக்கிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு பலன்கள் வருகிறது. உங்கள் கையை பிடித்து நடத்துகிற நல்ல ஆண்டவர். என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் அற்பமாய்த்தான் இருந்தது. என்னுடைய படிப்பின் நாட்கள் அற்பமாக இருந்தது. தோல்வியுற்ற ஒரு ஆரம்பமாக இருந்தது. என் படிப்பிலே நான் முதல் முறையிலேயே எல்லாவற்றையும் பாஸ் ஆகவில்லை. ஆனால் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை கொடுத்த பிறகு இன்றைக்கு தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். நான் திரும்பி பார்க்கிற போது ஒவ்வொரு நாளும் கூட இருந்து நடத்துகிற இயேசுவை போல ஒருவரும் இல்லை. பிரியமானவர்களே, நம்ம எவ்வளவு தான் மற்றவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் நேசிக்கலாம், உறவுகள் நேசிக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து அவர்களால் நம்மை பார்த்து கொண்டே இருக்க இயலவே இயலாது. ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள், அற்பமான ஆரம்பத்தின் நாளிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எதற்கு? உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்தும்படி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் பணத்தை வைத்தோ, உங்கள் அந்தஸ்தை வைத்தோ, உங்களுடைய இன்ஃப்ளூவன்ஸுக்காகவோ நீங்கள் அதை நம்பியோ இன்றைக்கு ஆரம்பிக்கவில்லை. யாரை நம்பி ஆரம்பிக்கிறோம்? கர்த்தரையே நம்பி நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிற போது, பிரியமானவர்களே, தேவன் பிரகாசிக்க பண்ணுகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும், சோர்ந்து போகாதிருக்கட்டும். தேவன் உயர்வான இடத்துக்கு உங்களை கொண்டு வர வல்லவர். நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமருகிறது. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அது சிறையிருப்பாக இருக்கலாம், நெருக்கமாக இருக்கலாம், கர்த்தரோடு ஆரம்பிக்கிற ஒவ்வொரு நாளிலேயும் தேவன் ஜெயத்தை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அன்பார்ந்த ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் பார்க்கிற தேவன், நான் கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், நீர் இருக்கிறதை நிரூபிக்கிற தேவன். ஆம் தகப்பனே, யாருடைய வாழ்க்கையெல்லாம் அற்பமாய் எண்ணப்படுகிறதோ, மற்றவர்கள் அலட்சியமாய் நினைக்கிறார்களோ, நீர் மகிமைப்படுகிற தேவன். உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு சாவுக்கேதுவான சரீரத்தையும் உயிர்ப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆம் தகப்பனே, உம்முடைய வல்லமை, ஜீவனுள்ள உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும், ஒவ்வொரு சரீரத்தையும் உயிர்ப்பிக்கட்டும். வியாதியிலே, வலியிலே கிடக்கிற ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளேயும், உறுப்புகளுக்குள்ளேயும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். அப்பா, கூட இருக்கிறதை உறுதிப்படுத்துகிற தேவன். அப்பா, பலப்படுத்துங்க. ஒவ்வொருடைய கையையும் ஸ்திரப்படுத்துங்க. அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம், கடன் வாங்கி ஆரம்பித்திருக்கிறோம், கஷ்டப்பட்டு ஆரம்பித்திருக்கிறோம் என்று கலங்குகிற உள்ளங்களை பாரும் தகப்பனே. இருந்தவர்கள் இல்லையே, ஓடிவிட்டார்களே, மறைந்து விட்டார்களே, இன்றைக்கு தனியாய் நிற்கிறேனே என்று ஒருவேளை உள்ளத்திலே நெகிழ்ந்திருப்பார்களானால், உம்முடைய வார்த்தை இன்றைக்கு அவர்களை திடப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்கு இவங்க வாழ்க்கையிலே மகிமையும் புகழ்ச்சியும் கர்த்தருக்கு உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, எந்தெந்த குடும்பத்திலே இழப்புகள் இருக்கிறதோ, பிரிவுகள் இருக்கிறதோ, உம்முடைய மகிமை இறங்கட்டும் இந்த நாளிலே. எல்லா தவிப்பையும் மாற்றுகிற தேவன். கண்ணீரை துடைத்து உம்முடைய அதிசயத்தை காண பண்ணும், ரட்சிப்பை விளங்க பண்ணும். மெய்யான தேவனை உம்மை துணையாக கொண்டு ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொரு நாளையும் துவங்க கிருபை தாங்கப்பா. உம்முடைய மகிமையின் கரம் ஆசீர்வதிக்கட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் இரத்தத்துக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் வைக்கிறோம். ஒவ்வொரு சகோதரையும் சகோதரியும் அணைத்து கொள்ளும். உம்முடைய வார்த்தைகள் அவங்க இருதயத்திலே தொனித்து கொண்டே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.